அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவன், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படிக்கு அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். இதுதான் வார்த்தை வருது, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருது. இப்படி பராமரிக்கிறது என்ன அர்த்தம் சொல்லுங்க? தங்கறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு நல்ல சுடு தண்ணி, நல்ல சோப்பு, நல்ல சீப்பு, நல்ல ஆகாரம். ஒரு ஊழியக்காரன் எப்படி யோசனை பண்ண போவோம், உனக்கு ஒரு வீடு அங்க ஆயத்தம் பண்ணி இருக்கமா, உன்னை பராமரிப்பாங்க, நீ போனவா, நான் ஜாலியா போறேன், பரவாயில்ல, நம்ம இப்ப எவ்வளவு பெரிய ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி போகும்போது அங்க பார்த்தா விதவைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அங்க போய் பார்த்தா என்ன நடக்குது? ரொம்ப கொடுமைங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அங்க பார்க்கும் போது எலியாவுக்கு தெரியும், இந்த விதவையை பார்த்தா ஆண்டவர் சொன்னார் இவன் பராமரிப்பான். சரி விடுங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற பொழுது